ஜாதி படங்கள் தான் இங்க இருக்கிற எல்லா படங்களும் ஜாதி படங்கள். அப்போ இந்த ஜாதி படங்கள்ல இருந்து ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் எடுக்கின்ற திரைப்படங்கள் இருக்குதுல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் மேல ஒரு சின்ன கீறல் உருவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் மேல ஒரு சின்ன கீறல் உருவான உடனே அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள உள்ள இருக்கிறவங்க எல்லாமே அலற ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த கீறல் எதிர்காலத்தில் ஒரு நுழைவாயிலாக மாறிட போகுது. அவங்களோட படங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம ஒரு பொது நியாயங்களை பேச நம்ம வந்துட்டோம்னாக்கா, அந்த பொது நியாயம் எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்யணும். அது ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தாது, என்னுடைய கோபத்தை மட்டுமே அது நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னாக்கா, நம்ம அந்த பொது நியாயம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு குழந்தை பிறகுது, இன்னைக்கு சொல்ற நம்ம ஆதிக்க சமூகத்திலிருந்து ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைக்கும் இந்த சிஸ்டத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அந்த குழந்தையுடைய விருப்பம் கிடையாது இந்த ஜாதி. அது வெற்றிமாறன் சார் எந்த அளவுக்கு அந்த நீங்க சொன்னீங்கல்ல அரசியல் கலை அந்த ஒரு விஷயத்தை அப்போ என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சிதைந்த சமூகத்திலிருந்து வர அந்த குழந்தைகளை அவர் என்ன பண்றாருன்னா கேட்ச் பண்றாரு. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யோசிச்சிருக்கீங்களா சார்? இவ்வளோ பேசியிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரோம், மக்கள் கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறோம், இவ்வளோ அரசியல் ஒருவேளை நம்ம பேசாம இருந்திருந்தா இந்த படம் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இல்ல, அது மாதிரி நான் நினைக்க மாட்டேன். அப்படி எப்பவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா என்ன சார், தணிக்கை சட்டங்களுக்கு இந்த படம் எதிராக இருந்தா சொல்லுங்க, நான் மாற்றுகிறேன். ஆனா தணிக்கையாளர் அந்த அதிகாரிகளுக்கு இந்த படம் விருப்பம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா இங்க எல்லாருமே என்னவா இருக்கிறாங்கன்னாக்கா, சட்டங்களுக்கு உடன்பட்டவர்களா இல்லை, தன்னுடைய கேஸ்ட் தன்னுடைய ரிலிஜன் என்ன விரும்புதோ அதை சட்டத்தின் வழியாக செய்பவர்களாக தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது சென்சார் ஆகும் போகும்போது தான் தெரியுது, இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நாடு ஒன்று இல்லை அப்படின்றத நான் படம் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு இடத்துல லெனின் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அவங்க ஏன் லெனின் பேர் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஏன் லெனின்ற பேர் சொல்கிற நீ, லெனின் பேர் தேவையா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஏன் நீ சாமி இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பை உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் அது உடனே மக்கள்கிட்ட போய் சேரணுன்றது அவனுடைய ஒரு விருப்பம். ஆனால் அந்த விருப்பம் நிறைவேறலை அப்படிங்கும்போது, இன்னும் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்றது ஒரு வேதனையானது தான். ஆனால் இந்த வேதனை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியல அப்படின்றது எனக்கு பிரச்சனை. நான் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு எனக்கு நோக்கம் இருக்குது, ஆனால் நான் ரொம்ப மைனாக இருக்கேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, 2 நல்ல சினிமா வருது, 200 மோசமான சினிமா. இந்த 200 மோசமான சினிமா சாராயத்தை விட மோசமானது, கஞ்சா விட மோசமானது. இந்த 2 சினிமா இந்த மோசமடைந்தவர்களெல்லாம் குணப்படுத்துகின்ற ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் கோபி நாயனார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்து. நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் சார். இப்போ சில படங்கள், சில டைரக்டர்ஸோட படங்கள் சில தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். சமீபத்தில் நான் ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், நம்ம வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், இல்லை நம்மளோட மாரி செல்வராஜ் சாரா இருக்கட்டும், இவங்களோட படங்கள்லாம் ஒரு இம்பாக்டை கொடுக்குது, அவங்களோட கதைகள் எல்லாம் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். அவங்களோட படங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம ஒரு பொது நியாயங்களை பேச நம்ம வந்துட்டோம்னாக்கா, அந்த பொது நியாயம் எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்யணும். அது ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தாது, என்னுடைய கோபத்தை மட்டுமே அது நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னாக்கா, நம்ம அந்த பொது நியாயம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நம்புறேன் நான். ஓகே. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற கேஸ்ட் சிஸ்டத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சிஸ்டம் துவங்கி ஒரு 2000 வருடங்கள் ஆகுது. இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு குழந்தை பிறகுது, ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு குழந்தை பிறகுது, இன்னைக்கு சொல்கிற நம்ம ஆதிக்க சமூகத்திலேருந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைக்கும் இந்த சிஸ்டத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அந்த குழந்தையினுடைய விருப்பம் கிடையாது இந்த ஜாதி. இப்போது ஒரு இன்னைக்கு சொல்கிறோம்ல, நம்ம கேஸ்ட்ல ஒரு குழந்தை பிறகுதுனாக்கா, அந்த குழந்தைக்கும் இந்த சிஸ்டத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த குழந்தை விரும்பி இந்த சிஸ்டத்துக்குள்ள நான் பிறக்கணும்னு விரும்பலை, ஆனால் அந்த குழந்தை பிறகுது. அது வளர வளர அதை சுற்றி இருக்கின்ற பழைய அனுபவங்கள் இருக்குதுல்ல, அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்க தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், இந்த சமூகத்துக்குள்ளேயே அது வளருது. ஏன்னா இந்தியாவினுடைய சமூக அமைப்பு அப்படிதான் இருக்குது. ஊரு காலனி அப்படின்னு பிரிஞ்சிருக்குது. அப்போ ஊர் தெருவில் பிறந்தவங்கலாம் ஊர் தெருவுக்கார மாதிரியும், காலனியில் பிறந்தவங்களாம் காலனியில் இருக்கிற மாதிரியும் இப்போ வளர்றான். இவங்க 2 பேருக்குள்ள பகை நிகழ்காலத்தில் இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த கோடு இருக்குது இல்லை, இந்த பிரிஞ்சிருக்கின்ற இந்தியா முழுதும் 2 கிராமங்கள் இருக்குது. இந்தியா ஒன்று கிடையாது, 2. இதை இன்னொரு சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட இதை ஒன்றாக்கணும்னு
யாருமே யோசிக்கல. ஒரு ஜனநாயக கல்வியை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்கல. அப்பேற்பட்ட இந்தியாவுக்குள் வருகிற சினிமாக்கள் எப்படி இருக்கும் நீங்க நம்புறீங்க? ஜாதிய படங்கள் தான். இங்க இருக்கிற எல்லா படங்களும் ஜாதிய படங்கள். அப்போ இந்த ஜாதி படங்கள்ல இருந்து ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் எடுக்கின்ற திரைப்படங்கள் இருக்குதுல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் மேல ஒரு சின்ன கீறல் உருவாகுது. அந்த ஸ்ட்ரக்சர் மேல ஒரு சின்ன கீறல் உருவான உடனே அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே அலற ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த கீறல் எதிர்காலத்தில் ஒரு நுழைவாயிலாக மாறிட போகுது. அந்த பயம் ஆமா, இவன் நந்தன் மாதிரியே அங்க அதுக்கு சிதம்பரம் கோயில் வாசல் நின்னுன்னு அங்கிருந்தே நின்னுடுறா, வெளியே நில்றா. அதை மீறும்பொழுது உன்னை நாங்க எரிச்சிருவோம். இப்போ இந்த இந்த கீறலுக்கு எதிரான ஒரு விமர்சனங்கள் இருக்குது இல்ல, இந்த விமர்சனங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னாக்கா ஜனநாயகபூர்வமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வச்சிருக்குது. ஏன் இவர் வந்து கேஸ்ட் சிஸ்டத்தை பத்தி போய் இப்ப பேசுறாரு, ஏன் இந்த பகையை உருவாக்குறாரு, அப்படிலாம் யாரும் இல்லை, எல்லாருமே அண்ணந்தம்பியா இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அப்படிலாம் அவங்க பேசுறாங்க. ஆனால் அது உண்மையான ஒரு ஒரு சமாதானத்துக்கான உரையாடலாம் இல்லை, அது ரொம்ப மோசமான ஒரு உரையாடல். அது நாம ஜாதி ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்களை நம்ம முன்னெடுக்க வேண்டியது இருக்குதோ அதை விட கடுமையான போராட்டங்களை இப்படி உரையாடுறாங்க இல்லையா, இவங்க கிட்ட நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஓகே, அதை விட இது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம், ரொம்ப பேராபத்து நிறைஞ்சது. ஓகே, பட் ஆனா இவங்களோட படங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆமால அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து யோசிக்கவாது செய்யறாங்கல்ல, அந்த மாற்றம் வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே எல்லா சமூகத்துக்குள்ளேயும் ஒரு ஜனநாயக சக்தி இருக்கும், ஜனநாயக சிந்தனையாளர்கள் இருப்பாங்க. பொது சமூகத்துல எல்லாம் ஒரு கேஸ்ட் இருக்குது, அந்த கேஸ்டுக்குள்ள இருக்கிற மொத்த பேருமே அந்த ஜாதியத்தினுடைய இறுக்கத்தோடவும் அது வச்சுன்னு இருக்கிற வன்மத்தோடு இருக்கிறது கிடையாது. அது அவங்க அதுல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்வி இதை மாற்றும். இப்படி சொல்லும் போது எனக்கு உங்களோட மனுஷி படம் வந்து ஞாபகம் வருது. ட்ரெய்லர் மட்டும் தான் நான் பார்த்துருந்தேன். எவ்வளோ பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். எனக்கு சின்ன சின்ன டைலாக்ஸ் ட்ரெய்லர்லேயே இவ்வளோ இருக்கு. அதெல்லாம் நீங்கள் படத்துலேயே 150 கட்டுக்கு மேலே சென்சாரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. எனக்கு உண்மையாக அந்த படம் உள்ள என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. உங்களுக்கு அந்த படம் இன்னும் வெளியாகலை அப்படின்றதுல எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக எனக்கு அது ஒரு வருத்தம் இல்லாமல் இல்லை. ஏன்னா ஒரு 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 கலைஞன், ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பை உருவாக்கி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அது உடனே மக்கள்கிட்ட போய் சேரணுன்றது வந்து அவனுடைய ஒரு ஒரு விருப்பம். ஆனால் அந்த விருப்பம் வந்து நிறைவேறலை அப்படின்னும் போது, ஒரு உடனே நிறைவேறலை, இன்னும் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு வேதனையானது தான். ஆனால் இந்த வேதனை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியல அப்படின்றது தான் எங்கள் பிரச்சனையே. அது அதை விட வேதனைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பல்வேறு தடைகளை மீறி தான் இந்த சினிமா வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முதல்ல தயாரிப்பாளர்கள் கிடையாது. ஆனால் அப்படி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு, வெற்றிமாறன் வந்துட்டார், நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த திரைப்படங்கள் வந்த உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஏன்னா இந்த கதை என்னன்னா, ஏன் இந்த படத்தை எடுக்கணும்னு அப்படின்னு கேட்டபோது நான் எல்லாருக்கிட்டே சொன்னேன், இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம என்னென்னாலும் பேசலாம். என்னென்னு பேசலாம்னா உரிமைகள் பேசலாம், நமக்கான அடிப்படை உரிமைகளை பேசலாம் அப்படின்னு. ஆனால் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது சென்சார் ஆகும் போகும்போது தான் தெரியுது, இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நாடு ஒன்று இல்லை அப்படின்றத நான் வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு சென்சார் போர்டில் உட்காந்து என்னை விசாரிச்சாங்க தெரியுங்களா. அவங்க எப்படி விசாரிச்சாங்கனாக்கா, ஒரு சென்சார் போர்டு அதிகாரியாக விசாரிக்கல, ஒரு போலீஸ் மாதிரி விசாரிச்சாங்க. நான் சொன்னேன், இந்த திரைப்படம் என்ன செஞ்சிடும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை இது வந்து ரொம்ப, அதாவது அவங்க பேசுறது எல்லாமே அபத்தம். அப்போ நான் அவங்க கிட்ட ஒன்று தான் கேட்டேன், தணிக்கை சட்டங்களுக்கு இந்த படம் எதிராக இருந்தால் சொல்லுங்க, நான் வந்து மாற்றுகிறேன். ஆனால் தணிக்கையாளர் அந்த அதிகாரிகளுக்கு இந்த படம் வந்து விருப்பம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா இங்க எல்லாருமே என்னவா இருக்கிறாங்கன்னாக்கா, சட்டங்களுக்கு உடன்பட்டவர்களா இல்லை, தன்னுடைய கேஸ்ட் தன்னுடைய ரிலிஜன் என்ன விரும்புதோ அதை சட்டத்தின் வழியாக செய்பவர்களாக தான் இங்க இருக்கிறாங்க. அது ஜுடிஷியலா இருக்கட்டும், இல்லை வந்து மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை கல்வியாக இருக்கட்டும், இல்லை காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரெவென்யூவாக இருக்கட்டும். அப்படின்னா அவ்வளோ மோசமாக இங்கே இருக்குது. அது சினிமாவிலே நீளுது அப்படின்றது தான், ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே அது வருது, அது வரக்கூடாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை எனக்கு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் பேசுவேன் அப்படின்றேன், நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. எந்த ஒரு விஷயம் ரொம்ப அபத்தமாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 150 கட்டு இருந்தது, இதுக்கெல்லாம் கூட கட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது இல்லை. அவங்க 150 கட் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன வரச்சுன்னா, ஸ்டார்ட்ல ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், நிறைய கட் கொடுத்தாங்க முதல்ல சொன்னாங்க. அதுக்கான ஸ்டார்டிங், அதுக்கான உள்நோக்கம் என்ன இருந்துச்சுனாக்கா, இந்த திரைப்படம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அப்போ நிறைய கட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நீதிமன்றம் நம்மளை காப்பாற்றிரும், பாதுகாத்துரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு.
அந்த அடிப்படையில் தான் திரும்ப அது ரிவைஷன் கம்பெனி போச்சு. திரும்பவும் நிறைய கட்ஸ் கொடுத்தாங்க. திரும்ப நான் என்ன பண்ணேன், இல்லை நான் வந்து நீதிமன்றத்துக்கு போகலான்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்துட்டேன். நீதிமன்றத்துலேயும் அவங்க வந்து கடுமையாக வந்து அவங்க பேசுனாங்க. இல்லை இந்த படம் எல்லாம் வரக்கூடாது, இது ரொம்ப தப்பான படம்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது நீதிபதி நேரடியாகவே அந்த கேட்குறாங்க. திரைப்படத்தை பார்த்தார். பார்த்துட்டதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதில் வந்து நிறைய இந்த திரைப்படம் வெளிவரதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாச்சு. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான சூழல்களில் இந்த மாதிரியான நீதிபதிகளுக்கு நன்றி சொல்வது என்பது ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யோசிச்சிருக்கீங்களா சார்? இவ்வளோ இவ்வளோ பேசியிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரோம், மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இவ்வளோ அரசியல் ஒருவேளை நம்ம பேசாமல் இருந்திருந்தா இந்த படம் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இல்லை, அது மாதிரி நான் நினைக்க மாட்டேன். அப்படி எப்பவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா என்ன ஏன்னா சமரசமாய் வாடுறது மாதிரி ஒரு நடைப்பினம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய விடுதலை வந்து சூசைட், தற்கொலை தான். ஏன்னா இந்த மனிதர்கள் நம்ம வாழ்நாள் நம்ம அதுக்கப்புறம் பார்க்காம இருக்கிறது தான் இவர்களுக்கு நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட். அப்போ இந்தியா வந்து ஒரு கம்யூனிசம் மாதிரி தன்னை சொல்லிக்குமே ஒழிய, ஆனால் ஒருபோதும் அது கம்யூனிஸ்ட் இல்லை. அப்படின்றதுனால இந்த படம் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து லெனின் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அவங்க ஏன் லெனின் பேரை நீ சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஏன் லெனின்ற பேர் சொல்கிற நீ, லெனின் பேர் தேவையா இங்கே அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு. ஏன் நீ சாமி இல்லைன்னு சொல்கிற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சாமி இருக்குதுன்னு இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொன்ன உடனே ஏன் சொல்கிறேன் நீ கேட்குறல்ல, சாமி இருக்குதுன்னு நீ சொன்னல, நான் எதனா கேட்டேன் நான் உன்னை, ஏன் இருக்குதுன்னு சொன்னேன், இப்போ எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்குறேன். நீ இருக்குதுன்னு நீ எப்படி சொல்கிற நான் உன்னை கேட்டேன்னா, இது ரெண்டுமே ப்ரூவ் பண்ணல. இது மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான உரையாடல். இந்த உரையாடலுக்குள்ளே நம்ம போக வேணாம். நான் அதை சயின்டிஃபிக்காக நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், நான் அதை பேசுகிறேன். நீ ஒரு கருத்தின் அடிப்படையில், ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறத நீ நம்புற. ஆனால் நீ அதை நம்பினதை நீ என்ன பண்ணுறனா என் மேலே சுமத்த விரும்புகிற. ஓகே, நீ நம்புற, நீ நம்பிட்டு போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த விருப்பத்துக்குள்ளே நான் வரவே இல்லை. ஆனால் நீ என் மேலே மதம் என்ற பேரில் சுமத்தாத. அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. ரிலிஜன் என்ற பேரில் ஒரு மக்கள்கிட்ட போய் நீ ஒரு நம்பிக்கையை உருவாக்குவானால் அது அந்த சமூகத்துக்கு அந்த மக்கள் சமூகத்துக்கு நீ செய்கிற மாபெரும் துரோகம். ஏன்னா கடவுள் என்பது வேறு, ரிலிஜன் என்பது வேறு. கடவுள் என்பது ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை, அது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அதில் அறிவியல் இருக்குதா, அறிவியல் இல்லையா, அது முட்டாள்தனமா, அது அறிவழித்தனமான்றதெல்லாம் அடுத்தது. ஆனால் மதம் என்பது அது கிடையாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு லாபத்துக்காக அது இயங்குதுன்னு அர்த்தம். இல்லை, வெற்றிமாறன் சாரை பற்றி நடுவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சார். உங்களோட சினிமா கரியராக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃப், இந்த ரெண்டுத்துலேயுமே வெற்றிமாறன் சார் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப தேவைப்படுற ஒரு நபராக இருந்திருக்காரு? சமீபத்தில் அவருடைய இன்ஸ்டியூட்க்கு நான் போயிருந்தேன். அவர் ஒரு கொஞ்சம் குழந்தைகளை வச்சு ஒரு திரைப்பட, அதாவது வந்து இந்தியாவில் இந்த மாதிரியான ஒன்று ரெண்டு நபர்கள் தான் இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு எனக்கு ஒரு நோக்கமாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா, 2 நல்ல சினிமா வருது, 200 மோசமான சினிமா வருது. இந்த 200 மோசமான சினிமா வந்து சாராயத்தை விட மோசமாக இருக்குது, கஞ்சா விட மோசமாக இருக்குது. இந்த 2 சினிமா இந்த மோசமடைந்தவர்களெல்லாம் குணப்படுத்துகின்ற ஒரு சின்ன மருத்துவமனையாக இருக்குது. இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மக்கள் மருத்துவர் உருவாக்கணும்னு நினைக்கிறார். அதை ஒரு கலையின் வழியாக நிகழ்த்தணும்னு நினைக்கிறார். அப்போது அவருடைய பொருளாதார பலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 40-50 பசங்களுக்கு வந்து அரசியல் சினிமா அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கிறார். அங்கே போன உடனே அந்த குழந்தைகளுடைய இலக்கே அப்படி தான் இருந்துச்சு. அங்கே படிக்கிற மாணவர்களுடைய இலக்கே அப்படி தான் இருந்துச்சு. அவர்களுக்கு எல்லோருக்குமே வந்து லாபம் இல்லை, ஆனால் வந்து ஒரு அரசியல் ஒரு சமூக விடுதலைக்கான படங்களை எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வருதாங்க அவங்க. ஏன்னா எப்பொழுதும் ஒன்றின் மீது நமக்கு நம்பிக்கை வர்றதுக்கு நேர்மையானவர்களாக நம்மளுக்கு இருக்கணும். நான் பகலெல்லாம் சாராயம் வித்துட்டு நைட்டு வந்து கடவுள் உபதேசம் ஏதாவது கோயில் வாசல் முன்னால் வந்து சுண்டல் கொடுக்குறேன் தான் வச்சுக்கேன். பகலெல்லாம் நீ வித்த சாராயம் இருக்குதுல்ல, அதில் அழிந்து போன குடும்பங்கள் இருக்குதுல்ல, அந்த மாதிரி தான். அது வெற்றிமாறன் சார் எந்த அளவுக்கு அந்த நீங்க சொன்னீங்கல்ல அரசியல் கலை அந்த ஒரு விஷயத்தை அப்போ என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு சிதைந்த சமூகத்திலிருந்து வர அந்த குழந்தைகளை அவர் என்ன பண்றாருன்னா கேட்ச் பண்றாரு. அவங்களுக்கு உணவளித்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சமூக சினிமாவை நீங்கள் உருவாக்குங்க. ஏன்னா இந்த மக்கள் பெருவாரியாக தியேட்டர்களில் தன்னுடைய நேரங்களை கழிக்கிறார்கள். தங்களுடைய அறிவை வந்து
இழக்கிறார்கள். அப்போ கலையின் வழியாக ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அப்போ சினிமா ஒரு எஜுகேஷனா மாறணும் அப்படின்றது அவர் முடிவெடுத்தார். அவருடைய விளைவு தான் அந்த இன்ஸ்டிடியூட். வெற்றிமாறன் சார் பர்சனலா உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ஒரு நெருக்கமான ஒரு நபரா இருக்காருன்னு தோழர். நினைக்கிறீங்க? அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? அவர்கிட்ட இல்ல, இந்த உலகம் முழுக்க நாம் எல்லோரிடம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். புத்தர் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஞானி அப்படின்னு நான் நினைப்பேன். Okay. ஆனால் புத்தர் பேசுனதெல்லாம் இந்த சமூகத்திட்ட இருந்தும் கற்றுக்கொண்டது. Okay. இப்போ யார் ஞானி? இந்த சமூகம் தானா? ஓகே, நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கு உங்க நேரத்துக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ.